பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் வரையிலும் மொத்தம் 42 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 81. எங்களுக்கு டேஸ் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று இஸ்ரவேலர் ஆரோனிடம் கூறினர். முன் செல்லும் தெய்வங்களை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 82. இஸ்ரவேல் பிதாக்கள் எதில் களி கூர்ந்தார்கள்? தங்கள் கையின் கிரியைகளில். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 83. ஆரோன் எதை விக்கிரகமாக உண்டு பண்ணினான்? கன்றுக்குட்டியை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 84. ஆரோன் உண்டாக்கின கன்றுக்குட்டிக்கு இஸ்ரவேலர் பலியிட்டனர். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 85. தேவன் இஸ்ரவேலரை விட்டு விலகி டேஸுக்கு டேஸ் செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். வானசேனைக்கு ஆராதனை செய்ய. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 86. இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் இருந்தனர்? நாற்பது வருஷம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 87. நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் டேஸையும் டேஸையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்று தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. காணிக்கைகளையும் பலிகளையும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 88. நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்று எந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது? ஆமோஸ் புஸ்தகத்தில். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் உள்ளது. கேள்வி எண் 89. இஸ்ரவேலர் சுமந்த நட்சத்திர சொரூபம் எது? ரெம்பான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 90. டேஸ் படி இஸ்ரவேலர் உண்டாக்கின சொரூபமாகிய டேஸுடைய கூடாரத்தை இஸ்ரவேலர் சுமந்தனர். பணிந்து கொள்ளும்படி உண்டாக்கின மோலோகினுடைய கூடாரத்தை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 91. சொரூபத்தை சுமந்ததினால் இஸ்ரவேலரை தேவன் எங்கே குடிபோக பண்ணுவேன் என்று கூறினார்? பாபிலோனுக்கு அப்புறத்திலே. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 92. மோலோகுடைய கூடாரத்தையும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஆமோஸ். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 93. வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது எது? சாட்சியின் கூடாரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 94. சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? மோசேயிடம் கூறினார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண்
95 நீ டேஸ் படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று கர்த்தர் மோசேயிடம் கூறினார். பார்த்த மாதிரியின்படியே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 96 பிதாக்கள் சாட்சியின் கூடாரத்தை யாருடனே கூட பெற்றுக்கொண்டார்கள்? யோசுவாவுடனே கூட. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 97 சாட்சி கூடாரமானது புறஜாதிகளுடைய தேசத்தில், அதாவது கானான் தேசத்தில் யாருடைய நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருந்தது? தாவீதின் நாள் வரைக்கும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 98 டேஸ் தேவனுக்கு ஒரு டேஸை தான் கட்ட வேண்டுமென்று தாவீது விண்ணப்பம் பண்ணினான். யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 99 தேவனிடத்தில் தயவு பெற்றவன் யார்? தாவீது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 100 தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவன் யார்? சாலமோன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 101 டேஸ் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார்? உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 102 கர்த்தரின் சிங்காசனம் எது? வானம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி 103 கர்த்தரின் பாதபடி எது? பூமி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி 104 வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று கர்த்தர் சொன்னதாக தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கேள்வி 105 எனக்காக நீங்கள் டேஸ் வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கி இருக்கத்தக்க டேஸ் எது என்று கர்த்தர் உரைத்தார். எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி 106 ஸ்தேவான் ஜனங்களை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே என்று அழைக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி 107 உங்கள் டேஸை போல நீங்களும் டேஸுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று ஸ்தேவான் ஜனங்களிடம் கூறினான். பிதாக்களைப் போல பரிசுத்த ஆவிக்கு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி 108 பிதாக்கள் யாரை துன்பப்படுத்தினதாக ஸ்தேவான் கூறினார்?
தீர்க்கதரிசிகளை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி 109. பிதாக்கள் யாரை கொலை செய்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி 110. நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். யார் யாரிடம் கூறியது? ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்களிடம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி 111. டேஸை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்று ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தாரிடம் கூறினான். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி 112. மூர்க்கமடைந்து ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தவர்கள் யார்? ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைத்து ஜனங்களும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். கேள்வி 113. ஸ்தேவான் எதினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான்? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கேள்வி 114. வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது ஸ்தேவான் எவைகளை கண்டான்? தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கேள்வி 115. தேவனுடைய மகிமையையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று ஸ்தேவான் கூறினான். சரியா தவறா என கூறுக. தவறு. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்பதே சரி. கேள்வி 116. ஆலோசனை சங்கத்தார் டேஸ் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு டேஸ் ஸ்தேவான் மேல் பாய்ந்தனர். உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு ஒருமனப்பட்டு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். கேள்வி 117. ஸ்தேவானை எங்கே தள்ளி கல்லெறிந்தார்கள்? நகரத்துக்கு புறம்பே தள்ளி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கேள்வி 118. தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுலின் பாதத்தின் அருகே வைத்தவர்கள் யார்? சாட்சிக்காரர். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கேள்வி 119. ஸ்தேவான் எப்போது கல்லெறியப்பட்டான்? தொழுது கொள்ளுகையில். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். கேள்வி 120. ஸ்தேவான் என்ன சொல்லி கர்த்தரை தொழுது கொண்டான்? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். கேள்வி 121. ஸ்தேவான் என்ன சொல்லி நித்திரையடைந்தான்? ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி நித்திரையடைந்தான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். கேள்வி 122. ஸ்தேவானோ டேஸ் ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று டேஸ் சொன்னான். முழங்கார் படியிட்டு மிகுந்த சத்தமிட்டு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.